உன்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை கூட நம்ம தியானிக்க இருக்கிறோம். எப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த நேரங்களில் நாம் ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. இன்றைய தலைப்பு எப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. அதில் நான் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் வேதத்தில் எந்தெந்த நேரங்களில் ஜெபித்தார்கள், அவர்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார்கள், எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு நாம் எந்தெந்த வேலைகளில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். யாத்ராகத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் பார்க்கிற பொழுது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று. ஆண்டவர் எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று பார்க்கிற பொழுது, மோசேக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என் சமூகத்தில், காலமே என் சமூகத்தில், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி வந்து நில் என்று சொல். எதற்காக? ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள, ஆண்டவர் மோசையை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை உணர்த்துவதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்கு மோசையை ஆண்டவர் விடியற் காலையில் நீ ஆயத்தமாகி இந்த காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல். இன்றைக்கு நாம் கூட அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கிற பொழுது, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை எதிர்காலங்களாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புவோமானால், அந்த தெய்வீக பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் இருக்கிற ஆண்டவர் நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நிற்க வேண்டிய நேரம் அதிகாலை நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடுகிற நேரம் அந்த அதிகாலை வேலையாக இருக்கிறது. பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுகிற பொழுது அதில் லோத் என்பவர் இருந்தார். அவருக்காக அவர் வாதாடும்படியாக அதிகாலையில் அந்த பட்டணத்தை நோக்கி அவர் போனார் என்று பார்க்கிறோம். அங்கே சோதம் குமாரா பட்டணத்தில் அழிக்கப்படாதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிக்க அந்த காலை நேரத்தில் ஆபிரகாம் அந்த நேரத்தில் அவர் போய் நின்றார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அழிந்து போகிற சூழ்நிலைகள் ஏதாவது இருக்குமானால், நம்ம இனி அவ்வளவுதான், இனி ஒன்றுக்கும் இல்லை, எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் நாம் இருப்போமானால், அந்த நேரத்தில் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நாம் காலை வேளையில் நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் அந்த காலை வேளையில் அந்த பட்டணத்திற்கு எதிராக நின்ற போது, அந்த பட்டணத்திற்குள் அதிகாலையில் வந்தபோது தான் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து அங்கே விடுவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களில் நாம் விடுபட வேண்டுமானால், நம்முடைய காரியங்களிலிருந்து நாம் தப்புவிக்க வேண்டுமானால், அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை அழிந்து போகிற சூழ்நிலை, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறது இருக்குமானால், நாம் அந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும், நாம் தப்புவிக்கப்படுவோம். பட்டணமே அழிந்தது, ஆனால் ஆபிரகாம் அந்த பட்டணத்தில் அதிகாலையில் வந்து நின்றபோது லோத்தினுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உங்களிடத்தில் இருக்கிற எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், நாம் இன்றைக்கு அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறது அதிக நிச்சயமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்னபோது கீழ்ப்படிந்து அதிகாலையில் அந்த காலையில் ஈசாக்கை கொட்டி கொண்டு அந்த பலியிடும்படியாக போனதினால அந்த கீழ்ப்படிதல், அந்த காலை நேர பலி
ஈசாக்கை மீண்டுமாக திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஒரு 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 கடாவை காண்பித்து அதை பலியிடும்படியாக செய்தார். நம்முடைய காலை நேர பலி செலுத்துதல் நிறைய காரியங்களை நமக்கு திரும்ப கொடுக்கும். அதிகாலையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம காலையில் ஜெபம் பண்ணுவது அதிக தேவையாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே 12வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் என்று சொல்லி. எதற்காக? எரிகோ பட்டணம் தடையாக இருக்கிறது, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல, பயணம் தடைபடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் 7 நாளும் துதிக்க வேண்டும். எப்பொழுது? அதிகாலையில் துதிக்கும் போது அந்த எரிகோவின் தடைகள் எல்லாம் உடையும் என்று. அப்படியாகவே அங்கே யோசுவா அதிகாலையில் எழுந்து அவர்கள் துதிக்கிறதை துதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த துதியை நிமித்தமாக எரிகோவினுடைய தடைகள் எல்லாம் உடைகிறதாக இருக்கிறது. அவங்க கானானுக்குள்ள பயணம் செல்லுகிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய தடைகள் உடைய வேண்டுமானால், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் தடைகள் உடைய வேண்டுமானால், ஆசீர்வாதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க வேண்டுமானால், நம்ம காலையில் நாம் துதி செலுத்துகிறவர்களாக இருக்கிற பொழுது அந்த தடைகள் எல்லாம் தானாக உடைந்து போகிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளிக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமாகவே அந்த பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். அந்த பட்டணத்திலிருந்து அந்த மதில், எரிகோவின் மதில் தடைகள் எல்லாம் உடைந்து அவர்கள் கானானுக்குள்ளே அந்த பிரயாணத்தை துவங்குவதற்கு அந்த அதிகாலையில் அவர்கள் துதித்த துதி ஜெபம் அது அவர்களுக்கு பலன் கொடுத்ததாக இருந்து. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட எது தடையாக இருக்கிறதோ, எது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, எது இன்னும் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்ல வேண்டிய நேரம் அதிகாலையாக இருக்கிறது. நீங்கள் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் துதி செலுத்துகிற பொழுது அது நிச்சயமாக எல்லா தடைகளையும் உடைத்து உங்களுடைய பிரயாணத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், இழந்து போன எல்லாவற்றையும் தடைகளை நீக்கி கர்த்தர் ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போகிற நேரம் அது காலை நேரமாக, அதிகாலை நேரமாக இருக்கிறது. சங்கீதம் 119 164, சங்கீதம் 119 164வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது தாவீது அங்கே சொல்லுகிற, ஒரே நாளில் நான் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. ஒரே நாளில் எத்தனை தரம் துதிப்பாராம்? 7 தரம் துதிக்கிறவராக தாவீது இருந்ததினால தான் சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ள முடிந்தது. எப்பொழுதெல்லாம் அவருக்கு சோர்வோ, எப்பொழுதெல்லாம் அவருக்கு எதிரிகள் வந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் போராட்டம் இருந்ததோ, அவருடைய உயிருக்கு நிச்சயமில்லாத சூழ்நிலை, அவர் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளில் கூட தாவீது துதிக்கிறவராக இருந்ததினால தான் அவருடைய சத்துருக்கள் எல்லார் கையில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர் தாவீது உயர்ந்த ஸ்தானத்திற்கு போக காரணம் அவர் துதிக்கிறவராக இருந்த. ஒரு நாளைக்கு 7 முறை நான் உம்மை துதிப்பேன் என்று. இன்றைக்கும் பகைவர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நாம் உயர்வு காண வேண்டுமானால், நாம் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தார் என்று. அங்கே நம்ம நாகமானை கூட நாம் பார்க்கிறோம். அங்கே எலிசா 7 முறை நீ போய் மூழ்கு என்று சொல். அப்படி மூழ்கின போது இந்த பலவீனமாக விட்டு நீங்கினது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் துதிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய காரியங்களில் அவர் ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவராக இருந்தார். அந்த 3 வேளையும் ஜெபித்ததினால தான் அவர் காலை, அந்தி, சந்தி, மத்தியான வேளைகளில் அவர் ஜெபித்ததினால தான் சத்துருக்களுடைய வாயிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார். எத்தனையோ பொறாமைகள் அவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் எழுந்த போதும் அதிலிருந்து எல்லாம் அவர் காப்பாற்றப்பட காரணம்
அவர் 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அந்த வேளைகளில் கூட நாம் ஜெபிக்கிற பொழுது சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற காலங்கள், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நிச்சயமாக 3 வேளையும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாய்கள், நமக்கு எதிராக இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்கள், நமக்கு எதிராக நிற்கிற பகைவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. எதுவும் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை காக்க வேண்டுமானால் நாம் 3 வேளையும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 24:63 சாயங்கால வேளையில் அங்கே தியானம் பண்ணினார். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறத நாம் பார்க்குறோம். அப்படி தியானம் பண்ணுகிற வேளையில தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற ஒரு நேரம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற தன் தாயை இழந்த துக்கத்தோடு கூட ஈசாக்கு இருந்தபோது ரெபேக்காள் அவள் தியானம் பண்ணுகிற வேளையில தான் ரெபேக்காள் அங்கே வருகிறாங்க, அவளை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் வாழ்க்கையில், நம்முடைய வேலைகளில், நம்முடைய திருமண காரியங்கள், நம்முடைய ஃப்யூச்சர்ஸில், இல்லை நம்முடைய தொழில்கள், எதை நாம் எதிர்பார்த்து ஆசைக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சாயங்கால வேளையில் ஜெபிப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் நடு ராத்திரியில் அங்கே பவுலும் சீலாவும் அங்கே துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை! அவர்களுக்கு விரோதமாக அவருக்கு எழும்பி அவளை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் அவளை தலைகீழாக, அவளுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து தலைகீழாக அவளை கட்டி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்த போது அவர்களுக்கான ஒரு விடுதலையை உண்டானது. அப்படியானால் சிறையிருப்பு மாற வேண்டுமானால், நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால், விடுதலை உண்டாக வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிற நேரம் நடு இரவாக இருக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளிலிருந்து, அசுத்த ஆவியுடைய பிரிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால், நம்முடைய சிறையிருப்பு மாறணும்னா நாம் நடு இரவில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் நாம் ஜெபிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் அவர் பெற்றுக்கொள்வதற்காக பொழுது விடிய மட்டும் இரவும் பகலுமாக அவர் அங்கே ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஒரு சில ஆசீர்வாதங்கள் ரொம்ப போராடி தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பார்க்கிறோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமையுள்ள அவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வேன், நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று. நியாயம் வேணுமானால், அநியாயத்தின் பாதையில் நாம் இருக்கிறோமானால், நமக்கு நியாயங்கள் வேண்டுமானால் நாம் இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் அதிகாலை வேலை, இன்னமாய் மத்தியான வேளையில் 3 வேளை ஜெபிக்கிறதாக, நடு இரவில் ஜெபிக்க வேண்டிய நேரங்கள், பொழுது விடிய மட்டும் ஜெபிக்கிற நேரங்கள், இப்படியாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் நிச்சயமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட
நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எந்த நேரங்களில் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். நாங்களும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள இந்த சமூகத்தில் ஆண்டவரே இருக்க தடைகளை உடைய நாங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே சத்துருடைய கிரியைகளை எல்லாம் நாங்கள் முறியடிக்க 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எதிர்பார்ப்புகள் நிறைவேற சாயங்கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, எங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும்படியாய் நடு இரவில் நாங்கள் ஜெபிக்கிறவராக, இரவும் பகலும் எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே யோபு தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில் ஜெபித்தார். அதே போல் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.